என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை. வாருங்கள், இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2 நாட்களுக்கு முன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஜல்லிக்கட்டு விளையாட்டில் காளை மாடுகளுக்கும் காளைகளை அடக்குகின்ற வீரர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்குவதை, காளையை அடக்குகின்ற வீரர்களுக்கு காரு பரிசளிக்கிறீங்க, சிறந்த காளைக்கு வந்துட்டு காரை பரிசளிக்கிறீங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க, டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வைத்து அவர்கள் விவசாயம் செய்வதற்கோ விவசாயம் சார்ந்த தொழில்களில் அவர்கள் ஈடுபடுத்துவதற்கு அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு விவசாயத்துறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு டிராக்டர் பரிசா கொடுத்தீங்கன்னா அவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக் கொள்ளுவார்கள் என்ற அடிப்படையில், அது விவசாயிகளுக்கு உதவும் என்ற அடிப்படையில் டாக்டர் அன்புமணி அவர்கள் அதை மேற்கோள் காட்டி பேசினார். இந்த விஷயத்தை செய்தியாளர்கள் போயிட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கிட்ட கேட்கிறாங்க. அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்றாருன்னா, டிராக்டர் வேணும்னா டாக்டரே வாங்கி கொடுக்க சொல்லுங்க, டாக்டர் அன்புமணியே டிராக்டர் வாங்கி கொடுத்தாருன்னா கொடுத்துடலாம், ஏன்னா மாடுபிடி வீரர்கள்லாம் காரு தான் பரிசா கேட்குறாங்க, அதனால நாங்க காரு வாங்கி கொடுக்குறோம், நாங்களே யாருக்கும் தனிநபருக்கானது அல்ல ஜல்லிக்கட்டு விளையாட்டு. ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது சாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்தது. ஆகையால யார் வேண்டுமென்றாலும் எந்த பொருளை வேண்டுமென்றாலும் வாங்கி கொடுக்கலாம், அதை டாக்டர் அன்புமணி அவர்களே டிராக்டர் வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அமைச்சர் மூர்த்திக்கு அப்படின்னா, நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துறீங்க, முதலமைச்சர் அவர்கள் காரு பரிசளிக்கிறார், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் காரு பரிசளிக்கிறார் அப்படின்னு நீங்க தான் பெருமையா போட்டுக்கிறீங்க. அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அளிக்கிற காரை, அந்த முதலமைச்சர் அளிக்கிற காரை தான் டிராக்டரா வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொன்னார். இதுல என்ன தப்பு? ஒரு அமைச்சரா இருக்கிறோம்னா எதிர்கட்சிங்க கேட்கிற கேள்விக்கு கூட ஆக்கப்பூர்வமான பதில சொல்லுங்க, சரியான பதில சொல்லுங்க. அதை கூட சரியான முறையில பதிலளிக்க கூட உங்களுக்கு துப்பில்லைன்னா நீங்க அமைச்சராகவே இருக்கிறதுக்கு துப்பில்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் துப்புறாங்க. அண்ணன் அன்புமணி என்ன சொல்றாரு, நீங்க பரிசளிக்கிற அந்த பொருள், ஒரு காளையை அடக்கிற வீரனுக்கு நீங்க காரை பரிசளிக்கிறீங்க, அந்த காரை கொண்டு போய் நிறுத்தத்துக்கு கூட அவங்களுக்கு வீடு இல்லை. அந்த நிலையில தான் அந்த விவசாய மக்களுடைய வாழ்வியல் நிலை இன்றும் இருக்கிறது. ஆகையால நீங்க காரு பரிசளிக்கிறத நிறுத்திட்டு அவர்கள் உழவு தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளுகின்ற விதமாக ஒரு டிராக்டரை பரிசா கொடுங்க, அந்த டிராக்டரை வச்சு அவங்க விவசாயத்துல பயன்படுத்திக்குவாங்க, அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு விவசாய மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் சார்ந்து அவர்கள் பரிசாக பெறுகின்ற அந்த பரிசு கூட அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கட்டும் டாக்டர் அன்புமணி சொல்றாருன்னா, அவருடைய தொலைநோக்கு சிந்தனை எந்தெந்த மக்கள் எதை சார்ந்து இயங்குகிறார்களோ அதை சார்ந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பரிசும் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நினைக்கிறார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை எப்படி மக்களின் வாழ்வியல் சார்ந்து இருக்கிறது என்பதை சிந்திக்கணும் மக்கள். தற்குறிங்க பேசுற மாதிரி இந்த அமைச்சர் மூர்த்தி பேசுறது ஒரு தற்குறி பேசுற மாதிரி இருக்கு. செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்வியில டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்லுவது சரிதான், இனி வருகின்ற போட்டிகளில் அல்லது இனி வருகின்ற காலங்களிலாவது அதற்கான முயற்சியை நாங்கள் செய்கிறோம், அதற்கான முயற்சிகளை அரசு செய்யும் என்று சொல்லலாம், அல்லது அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்று கூட அவர்கள் சொல்லி இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு டிராக்டர் கொடுக்கிறோம்னா டாக்டர் அன்புமணி வாங்கி கொடுத்தா டிராக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா, டாக்டர் அன்புமணி அவர்கள் டிராக்டர் வாங்கி கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தை நீங்க எதுக்கு நடத்துறீங்க? தமிழக முதலமைச்சர் சார்பாக காரு பரிசளிக்கிறோம், சிறந்த காளைபிடி வீரருக்கு தமிழக முதலமைச்சர் சார்பாக ஒரு காரை பரிசளிக்கிறோம்னு நீங்க தானே சொல்றீங்க. தமிழக முதலமைச்சர் அவங்க வீட்டு பணத்தை வாங்கி கொடுக்கிறாரா? கோபாலபுரத்துல ஒரு மூளையை வித்துட்டு அந்த காசை கொண்டு வந்துதான் தமிழக முதலமைச்சர் மாடுபிடி வீரருக்கு காரை வாங்கி பரிசா கொடுக்கிறாரா? எல்லாமே மக்கள் பணத்துல தான் செய்றீங்க. எதை உங்க அப்பா வீட்டு பணத்துல கொண்டாந்து செஞ்சீங்க சொல்லுங்க. ஒரு விஷயத்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்று காளைபிடி வீரருக்கு பரிசளித்த காரு அவருடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுக்கப்பட்டது அப்படின்னு எங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல உண்மையா அப்படி எதுனா நடந்திருக்கா? கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஆமா சாமி போடுறதுக்கு ஆள் இருக்கு. நீ நடு ரோட்ல நின்று கத்தினாலும் கை
தட்டுவான், கூரை மேல ஏறி நின்று கத்தினாலும் கை தட்டுவான். ஏனென்றால் நீ அதிகாரத்தின் பக்கத்துல இருக்கிற, நீ எது சொன்னாலும் மக்கள் கை தட்டுவான். ஆனா பிரச்சனைகள் அவன் தலைமையிலேயே இடியா வந்து ஒரு நாளைக்கு விழும்போது உன்னை எதிர்த்து அவன் நிற்பான். அந்த நாள் வரணும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இந்த திமுக அரசுக்கு நல்லது சொன்னாலும் தெரியல, கெட்டது சொன்னாலும் புரியல. மனம் போன போக்குல அரசு கருவூலத்துக்கு வர பணத்தை பாதிய வந்துட்டு அவரவர்கள் சொந்த பயனுக்கும், மீதியை வந்துட்டு அவரவர்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கும் சரியா போகுது. அடிக்கடி வந்துட்டு மு.க. ஸ்டாலின் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனை வந்துட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய சகாக்கள் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் செய்து கொண்டிருப்பதால தான் இப்பொழுது தமிழகத்தின் தலைமை வழக்குரைஞர் வந்துட்டு இனி இந்த கூட்டத்தோட நான் இருக்க மாட்டேன்ட்டு தன்னுடைய தலைமை வழக்குரைஞர் பதவியை எடுத்து ஸ்டாலின் அவர்கள் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு வெளியேறி போயிருக்கார். அந்த லட்சணத்துல தான் தமிழ்நாடு அரசு நடந்துட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அமைச்சர்களுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. எதற்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் மேற்கோள் காட்டினார் என்பதை யோசிக்கின்ற அந்த அடிப்படை திறன் கூட அற்றவர்கள் தான் தமிழக அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது தமிழக மக்கள் அவர்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்ததற்கு தமிழக மக்கள் தான் வெட்கப்படணும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்ற அந்த அடிப்படையே இன்னும் புரிந்து கொள்ளாத நிலையில் தமிழக மக்கள் இருக்கின்ற காரணத்தால்தான் ஊழல்வாதிகள் மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் அதிகாரத்திற்கு வருகின்ற ஒரு அவல நிலை தொடர்கிறது. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பொதுவான வீர விளையாட்டு. 2024 தொடக்கத்திலேயே அந்த ஜல்லிக்கட்டு ஒரு சாதி விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது ஒரு கேடுகட்ட கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அதை விட்டால் வேறு வேலையே இல்லை. ஜல்லிக்கட்டுல எந்த சாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது. சிறப்பான காளைகளை வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற யார் வேண்டுமென்றாலும் அங்க போய் டோக்கன் வாங்கிட்டு ஜல்லிக்கட்டுல கொண்டு போய் நீ களை இறக்கலாம் உன்னுடைய காளையை. தேவையில்லாத ஜல்லிக்கட்டில் சாதி விளையாடி கொண்டிருக்கிறதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கேடுகட்ட சாதி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கூட்டம் தேவையில்லாமல் அவர்கள் அரசியல் செய்வதற்காக ஜல்லிக்கட்டுல கொண்டு போய் சாதி பிரச்சனையை இழுத்து அதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு கேடுகட்ட கூட்டம். கேடுகட்ட கூட்டத்தின் தலைவர் அதை பத்தி இன்னும் வாய் திறந்து அவருடைய தொண்டருக்கு நீங்கள் செய்வது சரியா தப்பான்னு கூட சொல்ற இடத்துல அவர் இல்லை. ஒருவேளை இவர் தான் இதை தூண்டி விட்டு இருப்பாரோ, அவர் தூண்டி விட்ட பிறகுதான் அவருடைய அடுத்த தலைகள் சமூக ஊடகங்கள்ல சாதி வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் தலைவன் எவ்வழியோ அவ்வழிதானே தொண்டன். அப்படிதான் அந்த தலைவனின் தொண்டர்கள் ஜல்லிக்கட்டில் சாதி வன்மத்தை புகுத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மாதிரி தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக எங்கு சென்றாலும் சாதி அரசியலை மட்டுமே பேசுகின்ற ஒரு கேடுகட்ட இயக்கம் தமிழ்நாட்டில் இவங்க மட்டும்தான். இவர்கள் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களை குறை சொல்லுகின்ற தகுதி முதல்ல இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு இவங்க யோசிக்கணும். என்ன பண்றது, ஆளும் கட்சியின் பக்கத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதால அவர்களுடைய அதிகாரம் வானுயர்ந்து நிற்பதாக இவர்கள் உள்ளத்தில் ஒரு கர்வம் இருக்கிறது. அதனால இவங்க இதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதலில் இவர்களை எல்லாம் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு தலைவனை இங்கு அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரும் வரையில் இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டு மக்களிடம் வெறுப்பைத்தான் விதைத்துக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.